என்ன விளக்கம்? உடனே காலியா போன்னு பண்ணி மாதிரி பைக் நீதி வேண்டும், விரைவுபடுத்த வேண்டும், விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும். கொலையாளிகளுக்கு துணை போகாதே, கொலையாளிகளுக்கு துணை போகாதே. வேண்டும் வேண்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி பெண்களின் பாதுகாப்பை கொலையாளிகளுக்கு யாரும் சட்டத்திரையில் ஆஜராக வேண்டாம். எங்களுடைய இந்த பிரதேசத்திலே கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற எங்களுடைய இந்த பிரதேசத்திலே வெளிப்பிரதேசத்திலே இருந்து கொண்டு எங்களுடைய பிரதேசத்திலே 2 பெண்களை கடத்தி கொண்டு எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து அந்த பிணங்களை நாங்கள் மீட்டிருக்கின்றோம். ஆகவே இனிவரும் காலங்களிலே எங்களுடைய பிரதேசங்கள் மட்டுமல்ல இந்த மாவட்டத்திலே கூட இப்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய ஆட்டோ உரிமையாளர்களும் எங்களுடைய பிரதேச சபையினர்களும் நாங்கள் எங்களுடைய தொழில்களையும் மக்களினுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த கொலையாளிகளுக்கு எந்தவிதமான தயவு தாட்சாணியமும் அன்றி இந்த நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அது மட்டுமல்ல நாங்கள் எங்களுடைய நீதிமன்றங்களை இறைவனுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே அந்த நீதிமன்றங்களினூடாக தகுந்த தண்டனைகள் வழங்கப்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருந்தபோதும் நாங்கள் இந்த கௌரவமான சட்டத்தரணிகளுக்கு அன்பான வேண்டுகோளாகவும் மக்களினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காகவும் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த கொலைகாளிகளுக்கு எதிராக இந்த கொலைகாளிகளுக்கு ஆதரவாக யாருமே ஆஜராக வேண்டாம் என்று எங்களுடைய இந்த பிரதேச மக்கள் சார்பாகவும் இந்த எங்களுடைய ஆட்டோ உரிமையாளர்களினூடாகவும் நாங்கள் இதை கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த கொலையாளிகள் தப்பிக்கப்படுகின்ற போது மீண்டும் இந்த பிரதேசத்திலே இந்த கொலைகள் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து இப்படியான சம்பவங்கள் இனிவரும் காலங்களிலே நடக்காதவாறும் இந்த எங்களுடைய பாதுகாப்பு போலீசார் அதற்கான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். தகுந்த அவர்கள் ஊடாக அவர்களுக்கு பின்தளத்திலே இருக்கின்றவர்களையும் கைது செய்து இந்த மக்கள் முன்னே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் அந்த கடந்த தும்பங்கேணியைச் சேர்ந்த பெண்மணி கடத்தப்பட்டதிலிருந்து அவருக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அடுத்த கட்ட அந்த கொலைக்கான சம்பவம் நடைபெற்று இருக்காது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர் காணாமல் போய் 20 நாட்களுக்கு மேற்பட்டு அந்த அவருடைய உடலை நாங்கள் காண்கின்ற போது அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அடுத்த கட்டத்திற்கு அந்த அவர்கள் கொலையாளிகள் சென்றிருக்க மாட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்து கொண்டு யாருமே இந்த இவர்களுக்கு துணை போக வேண்டாம் என்பதை இந்த இடத்திலே கூறி நாங்கள் இந்த மக்களின் ஊடாக இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
எங்கள் முச்சக்கர சங்கத்தினரால் வேண்டுவதற்காக இந்த சங்கத்தில் இருக்கும் உறுப்பினர் தவிர வேறு ஆட்டோக்காரால் பிரச்சனையால் எங்களோட சங்கத்தில் தொழில்கள் பாதிக்கப்படுகின்றது. இதுக்காக ஒழுங்கான நீதியினையும் முன்குறித்து அவர்களுக்கு ஒழுங்காக தண்டனையும் கொடுக்குமாறு பணிவுரம் கேட்டுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையில் இந்த துன்பகரமான நிகழ்வு இடம்பெற்றது எங்களுக்கு மனவேதனை இருந்தும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இந்த நீதி விசாரணைக்கு எந்த ஒரு தடையுமின்றி சிறப்பான முறையில் எங்களோட நிதி அமைச்சும் சரி ஏனைய எங்களுடைய திணைக்களங்களும் சரி இதுக்கு சிறப்பான ஒரு தீர்வை தரும். அதில் எல்லா அந்த மக்களுக்கு தெரிந்திருக்கும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கும் எந்த ஒரு இதுக்கும் இடம் கொடுக்காது. எனவே நான் தேசிய மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் இந்த இடத்துல இந்த வேண்டுகோளை விடுக்கின்றேன். நன்றி. வணக்கம். எங்களுடைய படுவாங்கரை பெருநிலப்பரப்பிலே கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற இந்த தும்பியல் சம்பவமானது எங்களுடைய எல்லா மக்களுடைய உணர்வுகளையும் மறுபக்கத்துக்கு திருப்பி இருக்கின்றது. அப்படிப்பட்ட கொலையாளிகள் எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து கொண்டு அந்த பெண்மணியும் அதற்கு பின்னால் உடந்தையாக இருந்து இந்த மீடியா மூலம் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அந்த பெண்ணும் இந்த கொலைக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்றார். எனவே இந்த கொலையாளிகளுக்கு கொடுக்கின்ற தண்டனை மூலமாக எங்களுடைய பிரதேசம் விடுபெற வேண்டும். இந்த நீதியை நிலைநாட்டுகின்ற இந்த நாட்டினுடைய நீதித்துறை சார்ந்த நீதவான்களும் அதேபோன்று எங்களுடைய சட்டத்தரணிகளும் இந்த தீர்வுக்கு இந்த கொலையாளிகளுக்கு கொடுக்கின்ற தண்டனை மூலமாக எங்களுடைய பிரதேசம் விடுபெற வேண்டும். எங்களுடைய படுவாங்கரை பெருநிலப்பரப்பிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கொலை சம்பவங்களையும் அந்த குழந்தையை தெருவிலே வீசுகின்ற சம்பவத்தையும் அவர்கள் அந்த கொலையாளிகளுக்கு எந்த விதமான எங்களுடைய எங்களுடைய ஆட்டோ சங்கத்தினர் இன்று உணவில்லாமலே தவிக்கின்றார்கள். எந்த ஒருவரும் அந்த ஆட்டோவில் ஏறுவதற்கு முன்வருகின்றார்கள் இல்லை. எனவே இந்த கொலை மூலமாக கடத்தப்பட்டு அந்த பெண்மணியுடைய உயிர் பறிக்கப்பட்டு குழந்தை வீசப்பட்டிருக்கின்ற நிலை ஒவ்வொரு குடிமகனையும் ஒவ்வொரு எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளையும் தொட்டு இந்த செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே உணர்வான இந்த நீதிகளையும் நாங்கள் நாட்டுகின்றவர்கள் காசிக்காக எந்த இதுக்கு பின்னால் எந்த எந்த சட்டத்தரணிகளும் தயவு செய்து இதுக்கு போகாதீர்கள். இது பார்த்தீர்களா, இந்த கொலையை செய்வதற்கு கிணற்றிலே போடுகின்றார்கள், குழந்தையை தெருவிலே வீசுகின்றார்கள். எப்படி பெறுமதியான உயிர் ஒரு சொத்து ஒரு நகைக்காக அது மட்டுமல்ல போதைகளை கொடுத்து இவர்களுக்கு போதை மாத்திரைகளை கொடுத்து இந்த அவதிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டிய அந்த துணை போகின்ற இந்த ஆட்டோ சங்கம். ஆனால் இன்று இந்த கொலைக்கு பின்பு எந்த மக்களும் இவ்வளவு நம்பகத்தன்மை உள்ள ஓட்டோ சங்கத்தினரை ஒருவரையும் நம்புகின்றார்கள் இல்லை. எனவே இன்றைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எங்களுடைய இந்த ஓட்டோ சங்கத்தினர் மூலமாக எங்களுடைய மண்மனை தென்மேற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் எங்களுடைய தவிசாளர் உட்பட இந்த கொலையை நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த கொலை மூலமாக சமூகம் திருந்த வேண்டும். இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தீர்ப்பு மூலமாக அவர்கள் சமூகம் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். வெளி உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த மீடியா மூலம் நான் பார்க்கின்றேன். இந்த மீடியாவிலே ஒவ்வொரு வெளியிலே இருக்கின்ற உலகத்திலே இருக்கின்ற அத்தனை நாடுகளிலும் உள்ள அத்தனை மொழி மதம் இல்லாத அத்தனை பேர்களும் இந்த கொலையை உண்மையாக வன்மையாக கண்டிக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு இனிமேல் எங்களுடைய பிரதேசத்திலும் நாட்டிலும் இப்படிப்பட்ட கொலையாளிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கொலையாளிகளுக்கு தக்க தீர்வு வழங்க வேண்டும். இந்த கொலையாளிகளை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்து அவர்களுக்கு 3 நேர உணவளித்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை விட இவர்களுக்கு அந்தந்த இடங்களிலே உரிய தண்டனைகள் சமூகத்திலே கொடுப்பதன் மூலம்தான் இவர்களை திருத்தலாமே தவிர அல்லது இவர்களை 10 வருடம் சிறையிலே அடைத்து அதற்கு பின்பு பொது மன்னிப்பு என்கின்ற போர்வையில் இவர்களை விடுதலை செய்கின்ற நிலைகளை நான் இந்த இடத்திலே பார்க்கின்றேன். எனவே இந்த படுவாங்கரை திருந்த வேண்டும் என்றால் எங்களுடைய மக்களுடைய சுயாதீனமாக எங்களுடைய பெண்கள் எங்களுடைய பொதுமக்கள் சுதந்திரமாக தெரிய வேண்டுமாக இருந்தால் இவர்களுக்குரிய தண்டனை மூலம்தான் அவர்களை எதிர்காலம் எங்களுடைய மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியும். இல்லை என்றால் எல்லோருக்கும் இந்த நிலை வரும். ஒரு சின்ன போலி நகைக்கு கூட கொலையை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுடைய சமூகத்திலே உருவாகும். எனவே வணக்கம். எமது பிரதேசத்தில் தற்போது இடம்பெற்ற அசாதாரண இந்த சூழ்நிலை அனைவரும் தெரிந்த விடயம். சமூக வலைத்தளங்களூடாக அனைவரும் பார்வையிட்டிருக்கின்றோம். இந்த நடந்த இந்த நிகழ்வுக்கு நாங்கள் பிரதேச சபையூடாகவும் பெண்கள் பிரதிநிதி என்ற ரீதியில் நாம் இதனை கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். அதோடு சிறுவர்கள் பெண்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். சரியான இந்த தண்டனை இந்த குற்றத்துக்குரிய சரியான நீதியை வழங்க வேண்டும் என இதனூடாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.